எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வீட்ல என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். வெள்ள சோறுங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு டிஃபன் கட்ட ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மோர் கடைஞ்சு வச்சுருக்கோம். அப்புறம் தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். எல்லோரும் வாங்க கண்டிப்பா நம்ம எல்லோரும் ஒரு நாளைக்கு சேர்ந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு இதே மாரி செஞ்சு தரேன். சரி சப்பாத்திக்கு வந்து உருளைக்கிழங்கு மசியல் பண்ணியிருக்கோம். அப்புறம் நைட்டு கொஞ்சோன்னு தயிரில ஊற ஊத்தி வச்சுருந்தேன். அத தனியா எடுத்து வச்சாச்சு. முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல். அப்புறம் இன்னைக்கு மெயின் டிஷ் என்ன அப்படின்னா, மீன் குழம்பு கூட தோத்து போயிருங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியான ஒரு கருணக்கிழங்கு காரக்குழம்புங்க. இது காரக்குழம்புன்றத விட மீன் குழம்போட அப்படியே ஒரு ஃப்ளேவர் வந்து அதே மாரி இருக்கும். செம்மையா இருந்தது. உண்மையிலே சொல்றேன். எனக்கு அந்த மீன் குழம்பு சாப்பிட்ட ஃப்ளேவர் தான் வரும். நான் இன்னைக்கு தோணுச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில பசங்க 2 பேத்துக்கும் தோசை ஊத்தியாச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் சப்பாத்தி. அதான் தேங்காய் சட்னி அரைச்சு வச்சிருக்கோம்ல, சப்பாத்தி காலையில சாப்பிட்றதுக்கு. எல்லாரும் கண்டிப்பா வாங்க. அப்புறம் மஞ்சக்கிழங்கு, மஞ்சள் தூளு இந்த மாரிலாம் நாங்க வந்து விற்பனை பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா, நான் ஒரு கான்டாக்ட் நம்பர் தரேன். அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.